கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நம்மளுடைய திருமண்டலம் கொடுத்திருக்கின்ற அருமையான தலைப்பு அனைவருக்கும் கடவுளின் அன்பை வெளிப்படுத்துதல். கடவுளுடைய அன்பை நான் மட்டும் வைத்து கொண்டிராமல் மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த தலைப்பு நம்மை உணர்த்துகின்றது. அன்பை வெளிப்படுத்த வேண்டும். வாழ்க்கையின் ஆதாரம் அன்புதான். நம் வாழ்க்கை என்னும் சக்கரம் அன்பு என்னும் அச்சாணியில்தான் சுழல வேண்டும். அன்பு என்ற கட்டமைப்பிற்குள் தான் நாம் இருக்கின்றோம். இயேசு நம்மை நேசித்தார். அவருடைய அன்பு நம்மை தேடி வந்தது. பெற்றிருக்கின்றோம், அனுபவித்திருக்கின்றோம். மற்றவர்களுக்கு என் வாழ்க்கையின் வழியாக அவைகளை நான் தெரிவிப்பதற்கு, அறிவிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தெய்வீக அன்பு. இந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நினைவுபடுத்த விரும்புகிறேன். கிரேக்க மொழியில் அன்பை குறிப்பதற்காக 4 விதமான வார்த்தைகள் உண்டு, 4 விதமான அர்த்தங்கள் உண்டு. முதலாவது வார்த்தை எராஸ். இந்த எராஸ் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் கணவன் மனைவி இவர்களுக்கு இடையே காணப்படுகின்ற அன்பு. இரண்டாவது பிலியா, சகோதர அன்பு, நண்பர்களிடத்திலே காணப்படுகின்ற அன்பு. மூன்றாவது ஸ்டார்கே, பெற்றோர் பிள்ளைகளிடையே காணப்படுகின்ற அன்பு. இந்த 3 விதமான அன்பு எதிர்பார்ப்போடு, லாப நஷ்ட கணக்கோடு செய்யப்படுகின்ற அன்பு. எனக்கு நீ இதை செய்தால் நான் உனக்கு இதை செய்கிறேன். இந்த அன்பெல்லாம் எராஸ், பிலியா, ஸ்டார்கே, எதிர்பார்ப்போடு செய்யப்படுகின்ற அன்பு. நான்காவது அகப்பே, அதுதான் தெய்வீக அன்பு. ஆண்டவர் நம்மிடத்திலே காண்பிக்கின்ற அன்பு. அகப்பே, தெய்வீக அன்பு என்று சொன்னால் பிரதிபலன் எதிர்பாராமல் நேசிக்கின்ற அன்பு. காரணம் இல்லாமல், தகுதி இல்லாமல் ஒருவரை நேசிக்கின்ற அன்பு. சத்துருவை, என் எதிரிகளை மன்னித்து சபிக்கிறவனை ஆசீர்வதிக்கின்ற அன்பு. நம்மை ஒருவர் அவமானப்படுத்தினாலும், மனதில் காயப்படுத்தினாலும், சிறுமைப்படுத்தினாலும் அவருடைய நன்மையை நினைக்கின்ற அன்பு. இதுதான் தெய்வீக அன்பு. இந்த அன்புதான் பரத்திலிருந்து என்னை சந்தித்திருக்கின்றது. இந்த அன்புதான் என்னோடு இருக்கின்றது. இந்த அன்பை ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய உதவி இல்லாமல் பிறரிடம் நாம் காண்பிக்க முடியாது. பைபிளில் ஒரு சம்பவத்தை நான் காண்பிக்கிறேன். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பேதுருவை இயேசு தேடி வருகிறார். பேதுரு இருந்த நிலை நமக்கு நன்றாய் தெரியும். பின்வாங்கி போன நிலை, தடுமாற்றமாய் இருந்த நிலை. மீன் பிடிக்க கிளம்பிட்டார். அவரோட ஒரு கூட்டம். ஆண்டவர் அங்கே சந்தித்து பேதுருவிடத்திலே சில காரியங்களை கேட்கிறார். 2 முறை, பேதுருவே, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? பேதுரு என்ன சொல்றாரு? அன்பாயிருக்கிறேன்னு சொல்லலை. என்ன சொல்றாரு? நேசிக்கிறேன். ஏன் அந்த மாதிரி போட்டிருக்கு? 2 முறை இயேசு அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார். 2 முறையும் உம்மை நேசிக்கிறேன்னு பேதுரு பதில் சொல்றாரு. 3வது முறை ஆண்டவரே என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார்.
இந்த வார்த்தை ஏன் மாறி வந்திருக்கின்றது? ஆண்டவர் முதல் 2 முறை கேட்டது அகப்பே, தெய்வீக அன்பு. அந்த அன்பை வைத்து நீ என்னிடத்திலே வருகிறாயா? பேதுரு என்ன சொல்றாரு? ஃபிலியா, சகோதர அன்பை நினைத்து உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரால் முடியல. ஆண்டவர் இறங்கி வந்து கேட்கிறாரு, நேசிக்கிறாயா? அப்ப தெய்வீக அன்பை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் முக்கியமான ஒரு காரியம். ஸோ இந்த அன்பை தான் நான் பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு வலியுறுத்தப்படுகிறோம். 3 தலைப்புகளை நான் காண்பிக்க விரும்புகின்றேன். கடவுளுடைய அன்பை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும், அனுப்ப வேண்டும். இதன் அடிப்படையில் 3 தலைப்பை உங்கள் மத்தியிலே வைத்து நான் தியானிக்க விரும்புகின்றேன். முதலாவது, இந்த அன்பின் துவக்கம் எங்கே காணப்படுகின்றது? தி பிகினிங். தெய்வீக அன்பு எங்கே ஆரம்பிக்கின்றது? நம்ம வாசியை கேட்டோம் இல்லையா? முதலாவது வேத பாடம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆதியாகமம் முதல் 11 அதிகாரங்களையும் படைப்பு, வீழ்ச்சி, பாபேல் கோபுரம், மக்கள் ஆண்டவரை விட்டு தூரமாயிருந்த நிலை. அதுக்கு அப்புறமேலு ஆண்டவர் ஆபிரகாமை தேடி வந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றுவதற்காக தேடி வருவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். உன் மூலமாக சகல இனத்தவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இங்கேதான் ஆண்டவருடைய அன்பின் ஆரம்பத்தை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய மக்கள் அவரை விட்டு தூரமாய் போய்கொண்டே இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பு அவர்களை தேடிக்கொண்டுதான் இருந்தது. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அவர்கள் ஆண்டவரை நோக்கி தங்களுடைய உபத்திரவத்திலே முறையிட்ட பொழுது தேவன் அவர்களை நினைத்தருளினார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டார். The initiation came from the Lord. ஆண்டவரிடத்தில் இருந்துதான் ஆரம்ப துவக்கம் ஏற்பட்டது. இன்னொரு வசனம் பாருங்க, ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகின்ற இஸ்ரவேல் மேல் கர்த்தர் வைத்திருக்கின்ற அன்பு. இதுதான் தெய்வீக அன்பு. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? நீ எங்களுக்கு துரோகம் செய்திருந்தாலும் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்நிய தெய்வங்களை மதித்து போய்விட்டீர்களே, அப்படிப்பட்ட நிலைமையிலும் நான் உங்களை நேசிக்கிறேன். அன்பின் துவக்கம் தொடர்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு அன்பை புரிந்து கொள்வதற்கு. ரோமர் 8:32 யாராவது வாசிங்க. ஆமென். இதில் ஒரு அருமையான சத்தியம் உண்டு. அதாவது நான் ஆண்டவருக்கு விரும்பாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த போது, அவருக்கு தூரமாய் இருந்த பொழுது, பாவியாக இருந்த பொழுதே தேவன் எனக்கென்று இயேசுவின் மூலமாக மிகச்சிறந்ததை கொடுத்திருப்பார் என்று சொன்னால், இயேசுவை எனக்காக பலியாவதற்கு அனுப்பி இருப்பார் என்று சொன்னால், இப்பொழுது நான் பாவி அல்ல, அவருடைய பிள்ளை. அப்படி இருக்கும் பொழுது அதைவிட சிறந்த ஆசீர்வாதங்களை கொடுக்காமல் இருப்பாரா? அல்லேலூயா. அதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம். அருமையான வசனம் பார்த்தீங்களா? நான் பாவியாக இருந்த பொழுதே He gave the best for me. இப்போ நான் பாவி இல்லை,
அவருடைய கிருபையினால் அவருடைய பிள்ளை. எவ்வளவு சிறந்ததை கொடுப்பார், அன்பு. இந்த தெய்வீக அன்பை தான் நான் பிறருக்கு காண்பிக்க வேண்டும். கல்வாரி மேட்டினிலே இந்த அன்பை நான் பார்க்கிறேன். எனக்காய் இயேசு சிலுவையிலே தொங்கினாரே, தெய்வீக அன்பை நான் பார்க்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பவுல் அழகாய் எழுதுகிறார். விளங்க பண்ணினார். He proved his life. நான் பாவியாய் இருந்த பொழுதே அவர் எனக்காய் உயிரை கொடுத்திருக்கிறாரே. தெய்வீக அன்பு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிஷினரி ஒரு இந்திய கிராமத்தில், வெளிநாட்டு மிஷினரி சுவிசேஷம் அறிவிக்கின்ற பொழுது இயேசுவின் ஒரு ப்ராஜெக்டரில் ஸ்லைடு போட்டுக்கிட்டு இருந்தாராம். அப்போல்லாம் ப்ரொஜெக்டர் கண்டுபிடிக்காத நாட்கள். இயேசுனுடைய வாழ்க்கை வரலாற்றை ஸ்லைடு மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சொல்லிக்கொண்டே வந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்தது, வளர்ந்தது, ஊழியம் செய்தது, கடைசியில் சிலுவை காட்சி. கிராமமே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகின்ற காட்சியை போட்டு விளக்கி கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் ஆவியானவரால் உந்தப்பட்ட ஒரு மனிதன், அந்த கிராமத்தினுடைய தலைவன், நடுவில் உட்கார்ந்திருந்தவன் எழுந்து நின்று கதறினான், ஐயோ அவரை இறங்கச் சொல்லுங்கள், நான் அல்லவா அந்த இடத்திலே இருக்க வேண்டும். அன்பு. ஆவியானவரால் உந்தப்பட்டு எனக்கு பதிலாக அல்லவா அவர் இங்கே தண்டனையை அனுபவிக்கிறார், அவரை இறங்கச் சொல்லுங்கள், நான் அங்கே இருக்க வேண்டும். இந்த உணர்த்துதல் எனக்கு உண்டா? இங்கே நான் தேவனுடைய அன்பை நான் புரிந்து கொள்ளுகின்ற அன்பின் துவக்கம் எனக்குள் இதய ரட்சிப்பை கொண்டு வருகின்றது. மிகப்பெரிய தண்டனையிலே இருந்து என்னை காப்பாற்றுகின்றது. அன்பின் துவக்கம். இரண்டாவது, அன்பின் தூண்டுதல். இந்த தெய்வீக அன்பு என்னை எப்படி பாதிக்கின்றது? ரோமர் 5:5 நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கின்றது. என்றைக்கு நான் அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறேனோ, ஆவியானவர் என்னை நிரப்பி இருக்கின்றார். என் இதயங்களில் அவர் வாசமாயிருக்கின்றார். வாசியை கேட்டோம் இல்லையா? 8ஆம் அதிகாரம் 39 வரைக்கும். இந்த அன்பை விட்டு யார் என்னை பிரிக்க முடியும்? பவுல் பல உபத்திரவங்களின் மத்தியிலே சவால் விடுகிறார். என் வாழ்க்கையில் என்ன நேரிட்டாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை, எதுவும் என்னை பிரிக்காது, எனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே எதுவும் வர முடியாது. நான் அப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவர் சில சமயம் என்னுடைய நன்மைக்காய் சில உபத்திரவங்களை, சில இழப்புகளை, சில வேதனைகளை, சில ஏமாற்றங்களை அனுபவிக்கின்ற பொழுது நான் எப்படி ஆண்டவரை பார்க்கிறேன்? ஜெபம் பண்ண மாட்டோம், பைபிள் வாசிக்க மாட்டோம், கோயிலுக்கே வரமாட்டோம். ஆண்டவர் மேலே கோபம். ஆண்டவர் எனக்காய் எல்லாவற்றையும் என் நன்மைக்காய் செய்து முடிக்கிறவர். அந்த புரிதல் எனக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கும் பொழுதே என்னை நீ நேசித்திருக்கிறீரே, இப்போ நம்முடைய பிள்ளை ஆண்டவரை கைவிடுவீங்களா? இந்த புரிதல் இருந்தால் பிரிக்க முடியாது. பவுல் இதை புரிந்து தன்னுடைய கடிதங்களிலே எழுதுகின்றார். அன்பின் தூண்டுதல் என்னை எப்படி பாதிக்கிறது தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு என்னை கீழ்ப்படிய வைக்கின்றது. ஆசீர்வாதங்களுக்காக கீழ்ப்படியாதீங்க. என்ன எப்படி சொல்றேன்னு பார்க்குறீங்களா? ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன், எனவே உங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறேன். உபாகமம் 4ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களில்
1ஆம் வசனத்தில் கேளுங்கள் அப்படின்ற வார்த்தை வரும். 2ஆம் வசனத்தில் கை கொள்ளுங்கள். 10ஆம் வசனத்தில் நடுவில் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டால் மட்டுமே கீழ்ப்படிய முடியும். கீழ்ப்படிந்தால் தான் ஆத்துமாவை காத்து கொள்ள முடியும். தெய்வீக அன்பு நம்மை ஆண்டவரின் பாதையில் நடத்துகின்றது. ஆத்துமாவை குறித்து 4 காரியங்களை தெரிந்து கொள்வோம். ஆத்துமா அழிவற்றது, சுய தெரிந்து கொள்ளுதலை உடையது, தேவனுக்கு நேராக அல்லது பிசாசுக்கு நேராக நம்மை வழிநடத்துவது, 4வது சரீர மரணத்திற்கு பின் தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நிற்பது. இதுதான் ஆத்துமா. அப்போ இந்த ஆத்துமாவை நான் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள அவருடைய அன்பு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று உணர்த்துகின்றது. அன்பின் தூண்டுதல் எனக்குள்ளதாய் கீழ்ப்படிதலை கொண்டு வருகின்றது. அவரை நேசிப்பதால், அவருடைய அன்பை நான் புரிந்து கொண்டிருப்பதினால், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறேன், கீழ்ப்படுகிறேன். ஜான் மேக் ஆர்தர் புகழ்பெற்ற கிறிஸ்தவ எழுத்தாளர். அவர் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை சுருக்கமாக எளிமையாக ஒரே ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் அது கீழ்ப்படிதல் தான் என்று எழுதுகின்றார். அன்பானவர்களே, முழுமையான கீழ்ப்படிதலை நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேனா? ஆண்டவருடைய தெய்வீக அன்பை நான் சரியாய் புரிந்திருந்தால், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன். பொதுவாக கீழ்ப்படுதலை குறித்து 3 காரியங்களை சொல்லுவார்கள். எவைகள் கீழ்ப்படிதல் அல்ல? டிலைடு ஒபீடியன்ஸ் இஸ் நாட் ஒபீடியன்ஸ். தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் அல்ல. டிவைடட் ஒபீடியன்ஸ் இஸ் நாட் ஒபீடியன்ஸ். அரைகுறையான கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் அல்ல. டிஸ்கம்ஃபோர்ட் ஒபீடியன்ஸ் இஸ் நாட் ஒபீடியன்ஸ். என் வசதிப்படி கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் அல்ல. ஆண்டவர் முழுமையான கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வச்சுக்குவேன், எனக்கு பிடிக்காத நான் விட்டுருவேன். என் வசதிப்படி அரைகுறையான கீழ்ப்படிதல் அல்ல. பைபிள் ஒரு உதாரணத்தை காமிக்கிறேன். மார்க் 6ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை யாராவது வாசிங்க. விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். யாரு? ஏரோது ராஜா. யாருடைய சொல்ல? யோவான் ஸ்நானகன். நம்மளுக்கு அந்த சூழ்நிலை தெரியும். யோவான் ஸ்நானகன் சிறைச்சாலையிலே இருக்கிறான். ஏரோதியாளுடைய வஞ்சகத்தினாலே அவன் சிறைக்குள்ளே இருக்கின்றான். சிறையில் இருந்தாலும் ஏரோது என்ன பண்றாரு? இவன் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி அவனுடைய வார்த்தையை ஜெயிலில் போய் கேட்கிறார். யோசிச்சு பாருங்க, யோவான் ஸ்நானகன் சாதாரண பிரசங்கியார் அல்ல, அக்கினி பிரசங்கியார். தைரியமாக, துணிச்சலாக, பயமின்றி தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுபவர். ராஜாவாக இருந்தாலும். அப்ப ஒவ்வொரு நாளும் ஏரோது யோவான் ஸ்நானகனை பார்க்க போன பொழுதெல்லாம் கண்டிப்பாக மனம் திருந்துதலை பற்றி, பரிசுத்த வாழ்க்கையை பற்றி, அவன் செய்து வந்த பாவத்தை குறித்து கண்டிப்பாய் பேசியிருப்பார். அதற்கு பிறகு இவர் கேட்ட சில காரியங்களுக்கான அரசியல் ரீதியான ஆலோசனைகளை கொடுத்திருப்பார். ஆனால் இவர் என்ன பண்ணாரு? இவருக்கு எது வசதியோ அதற்கு மட்டும் அவர் கீழ்ப்படிந்தார். 20ஆம் வசனம் அப்படிதானே போன்றிருக்கு. தன் விருப்பப்படியெல்லாம் அவன் சொன்னதை செய்து வந்தான்.
முக்கியமான பாவத்தெல்லாம் விட்டார். அதை அவர் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருந்தார். ஆனால் எது அவருக்கு வசதியோ, எது அவருக்கு ஆதாயம் கொடுக்குமோ அதற்கு மட்டும் கீழ்ப்படிந்தார். அரைகுறையான கீழ்ப்படிதல் அல்ல, முழுமையான கீழ்ப்படிதல். ஆண்டவர் என்னோடு பேசுகின்ற காரியங்களுக்கு, ஆண்டவரே நான் 100க்கு 100 கீழ்ப்படுகிறேன். உபாகம் 28:1, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் சகல இனங்களிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். ஆமென். 86ஆம் சங்கீதம் 11வது வசனம், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். இங்கே ஒரு ஜெப விண்ணப்பத்தையும் வைக்கிறாரு, இவருடைய பொருத்தனையையும் வைக்கிறாரு. ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு காமிங்க, ஆண்டவரே நான் அதில் நடப்பதற்கு ஆயத்தம். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது கீழ்ப்படிவதற்கும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அன்பின் தூண்டுதல். என்னுடைய கீழ்ப்படிதலின் வாழ்க்கை எப்படி உள்ளது? முழுமையாய் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேனா? ஆண்டவர் என்னோடு பேசுகின்ற எல்லா காரியங்களையும் நான் விட்டிருக்கிறேனா, ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? ஒரு காரில் தகப்பனும் மகனும் போயிட்டு இருந்தாங்க. மகன் பக்கத்தில் உட்காந்துருந்தான், ஏதோ ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மகன் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். இப்போ தான் இளைஞர்கள்லாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க. கார் போயிட்டு இருக்குது, ஒரே டிராஃபிக்காக இருக்குது. இவன் ரொம்ப வேகமாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, சீட்லேயே உட்காந்து. அப்பாவுக்கு ஓட்ட முடியல. ஏய் அமைதியாகிறா, கேட்க மாட்டான். அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அப்பா அவனை திட்டாரு, ரொம்ப திட்டினவுன்னா அப்படியே அமைதியாகிட்டான். அப்படியே கார் அமைதியாக போயிட்டே இருந்துச்சு. அப்பா அவனை பார்த்தாரு, உட்காந்துருக்கான் உண்மனு. அப்பா தானே, மனசு கேட்கல. டேய் சாரிடா, ரொம்ப உன்னை திட்டேன். அவன் என்ன சொன்னா தெரியுமா? அப்பா நீங்கள் டான்ஸ் ஆடுறது தானே சொன்னீங்க, நான் மனசுக்குள்ளே ஆடிட்டு தான் பார்த்தேன். மனசுக்குள்ளே ஆடிட்டு தான் இருக்கேன். ஆண்டவர் நம்மிடத்திலே அவர் சொல்லுகின்ற காரியங்களை உணர்ந்து முழுமையாக விட வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பின் தூண்டுதல் என் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். முழுமையாக ஒரு ஃபேக்டரி ஓனர் என்று சொன்னால் அந்த ஃபேக்டரி முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். நம்ம அப்படித்தானே? வாசிங்களேன், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20. 1 கொரிந்தியர் 6:19-20 வாசி. ஆமென். ஆமென். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு சொந்தம்ட்டு. வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே. இயேசு என்னையும் உங்களையும் அவருடைய இரத்தத்தின் மூலமாய் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நேற்று வரைக்கும் நான் இந்த உலகத்துக்கு சொந்தம், சாத்தானுக்கு சொந்தம். இன்றைக்கு நான் அவருக்கு சொந்தமானவன். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒரு கடைக்கு போறீங்க, அங்கே ஒரு பொருளை வாங்குறீங்க, விலை கொடுத்து வாங்கிட்டீங்க. அந்த பொருளை வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வர்றீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொருள் கடைக்காரனுக்கு சொந்தம். இப்போ யாருக்கு சொந்தம்? திருப்பி கடை கொடுப்பீங்களா? காசு கொடுத்து வாங்கியிருக்கோம்ல. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால், நான் அவருக்கு சொந்தமானவன் என்று சொன்னால், அவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். கீழ்ப்படிதலின் அடையாளம், கீழ்ப்படிதலின் அடித்தளம். 2 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க, ஆதியாகமம் 12:6 வாசிங்க.
போதுயா? நன்றி. ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து, நல்லா கவனிய, ஆண்டவர் சொன்னதுனால ஆபிரகாம் தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டார். அதுதான் இங்கே போட்டிருக்கு. ஒரு கற்பனை. ஆபிரகாம் இன்னொரு தேசத்தில் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஆபிரகாமுடைய சொந்த ஊருக்காரு அந்த பக்கம் வர்றாரு. என்ன ஆபிரகாம் இங்கே இருக்கீங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க? ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பார்? பிஸ்னஸ் பண்ண வந்தேன்னு சொல்லியிருப்பாரா? மகனுக்கு பொண்ணு பார்க்க வந்தேன்னு சொல்லியிருப்பாரா? சுற்றுலாவுக்கு வந்தேன்னு சொல்லியிருப்பாரா? இல்லை, ஆண்டவர் என்னை அழைத்ததினால் நான் இங்கே இருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால் நான் இங்கே இருக்கிறேன். இப்போ ஆபிரகாம் கானானில் இருந்தது கீழ்ப்படிதலின் அடையாளம். இன்று நான் எப்படி வாழ்கிறேன், எங்கே இருக்கிறேன், எப்படி வாழ்கிறேன் என்பது கீழ்ப்படிதலின் அடையாளம். ஆபிரகாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை பகுதியில் நாம் இருப்பதை பிறர் பார்க்க வேண்டும். இன்னைக்கு நான் கானானில் இருக்கேனா, சோதோம் குமாராவில் இருக்கிறேனா? கீழ்ப்படிதலின் அடையாளம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கை பலி கொடுத்த சம்பவம். அதில் நிறையா குறிப்புகளை எடுக்கலாம். ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னுடைய ஒரே மகனை, ஒன்லி ஒன் சன், உனக்கும் சாராளுக்கும் பிறந்த மகனை என்ன செய்யணும்? நல்ல ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொன்னாரா? பலி கொடுக்கணும். கடினமான வேலை இல்லையா? கடினமான ஒரு சோதனை. அதுக்கு பிறகு 2வது குழந்தை பிறக்குமா தெரியாது, வாய்ப்பு இருக்குமா கிடையாது. ஆபிரகாம் ஆண்டவரை நேசித்ததினால் கீழ்ப்படிவதற்கு அவரால் முடிந்தது. ஆசீர்வாதங்களை அல்ல, ஆசீர்வதித்தவரை நேசித்தான். அதனுடைய பிரதிபலிப்பு கீழ்ப்படிந்தான். அன்பின் தூண்டுதல். கீழ்ப்படிதலின் அடையாளம் அவரை நேசிக்கிறேன், ஆண்டவரே எனவே செய்கிறேன். கீழ்ப்படிதலின் அடித்தளம் என்ன? பேஸ். எப்படி நான் ஆண்டவர் கீழ்ப்படிய முடியும்? இஸ்ரவேல் மக்கள் 40 வருடம் வனாந்தரத்திலே இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை உணர்ந்தார்கள். ஆனால் அவர்கள் கீழ்ப்படியவில்லை, விசுவாசிக்கவில்லை, முறுமுறுத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரோடு அவர்களுக்கு தனிப்பட்ட உறவு இல்லை. அதாங்க முக்கியம். 2 பேர் தான் போனாங்க இல்லையா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா? காரணம் என்ன? ஆண்டவரோடு தனிப்பட்ட உறவு இல்லை. பைபிளில் பாருங்க, ஆபிரகாம் வாழ்க்கை எடுத்து பாருங்க. அவர் எங்கேயெல்லாம் சென்றாரோ பலிபீடம் கட்டி தொழுது கொண்டார். அல்லேலூயா. ஆபிரகாம், யோசேப்பு, மோசே, தானியேல், தாவீது, இவருடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, எதிர்ப்புகள் இருந்தது, குறைகள் இருந்தது. ஆனால் தேவனோடு உறவாடுவதில் குறையவில்லை. தேவ ஐக்கியத்தோடு வாழ்ந்தார்கள். தேவ திட்டத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொண்டு வாழ்ந்தார்கள். அதனால தான் நம்ப முடிந்தது, கீழ்ப்படிய முடிந்தது. தனிப்பட்ட உறவு இருந்தால்தான் கீழ்ப்படிய முடியும். ஆலயத்துக்கு வர்றோம், கலந்து கொள்கின்றோம், பாடல் பாடுகின்றோம், பிரசங்கங்களை கேட்கிறோம், கூட்டமாக எல்லா காரியங்களையும் செய்கிறோம். நானும் இயேசுவும் தனியாக, அந்த தனிப்பட்ட உறவிலே நான் எப்படி இருக்கிறேன்? அதான் அடித்தளம். அன்பின் துவக்கம், அன்பின் தூண்டுதல். 3வது தலைப்பு அன்பின் தூபங்கள். அன்பின் தூபங்கள். தூபம் என்றால் நறுமணம் வீசக்கூடிய பொருள் எரிக்கப்படும் பொழுது நறுமண புகையை வெளிப்படுத்துகின்ற காரியம் தூபம்.
இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தினால் எனக்குள் ஏற்படுகின்ற மாறுதல்களின் விளைவே தூபங்கள், கனிகள், இயேசுவை பிரதிபலித்து வாழ்கின்ற வாழ்க்கை. இன்னைக்கு அதான் தலைப்பு. இயேசுவினுடைய, கடவுளுடைய தெய்வீக அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துதல். எப்படி வெளிப்படுத்துறது? பிரசங்கம் பண்ணா போதுமா? எது எஃபெக்டிவாக இருக்கும்? ஆண்டவரே, என் வாழ்க்கையின் வழியாக, என் கனியுள்ள வாழ்க்கையின் மூலமாக பிறருக்கு உம்மை அறிவிக்க ஆயத்தம். ஜென்ம சுவாப நிலையில் இருந்து விடுதலையாகி தெய்வீக சுவாபமுடையவர்களாக மாறுவதுதான் கனி கொடுக்கின்ற அனுபவம். என் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டா? சுவாப மாற்றங்கள் உண்டா? தெய்வீக சாயல் எனக்குள்ளதாய் காணப்படுகின்றதா? எவைகள் இதயத்தில் இருந்து வெளியே வருகின்றது? இது என்னது? தண்ணி பாட்டில். இந்த பாட்டில் மூடிய நான் திறந்து கமுத்துறேன்னா என்ன வெளியே வரும்? சந்தேகமே இல்லை, தண்ணி தான் வரும். பெப்சி வருமா? கொக்கோகோலா வருமா? வராது. உள்ள என்ன இருக்கோ அதான் வெளியே வரும். எனக்குள் உள்ள என்ன இருக்கோ அதுதாங்க வெளியே வரும். தெய்வீக சுபாவங்கள் எனக்குள்ளதாய் இருந்தால் அவைகள் வெளியே வரும். மாம்சீக சுபாவங்கள், சாத்தானின் குணங்கள், என் ஜென்ம சுபாவங்கள் உள்ளே இருந்தால் அதான் வெளியே வரும். பிறர் என்னை பார்த்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். வாசிங்களே, மத்தேயு 5:14 நினைக்கிறேன். அதேதான் 16. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பார்த்தீங்களா? இதுதான் ஊழியம். இதுதான் ஊழியம். கனி கொடுக்கின்ற வாழ்க்கை வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? யோவான் 15 வாசி கேட்டோம் இல்லையா? நிலைத்திருங்கள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய துணை வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருத்தல் என்றால் ஆண்டவரோடு உள்ள உறவிலே நான் சரியாய் இருக்க வேண்டும், தொடர்ச்சியாய் இருக்க வேண்டும். அன்பின் தூபங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை தெய்வீக குணங்கள் என்னும் கனிகளை கொடுக்கின்ற வாழ்க்கை. நம்மளுடைய ஜெபம், தியானம், சபை கூடுதல், ஆராதனை, பாடல்கள், பிரசங்கங்கள் இவைகளினால் தேவன் மகிமைப்பட்டு விட்டார் என்று கூற முடியாது. கிறிஸ்துவுக்கு ஏற்ற சுபாவங்களை நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் போதுதான் பிறர் நடுவிலே அவர் மகிமைப்படுவார். ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் அனுபவித்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும், தெய்வீக சாயலில் நான் வளர்ந்திருக்க வேண்டும். என்னை பார்ப்பவர்கள், என் வாழ்க்கையை பார்ப்பவர்கள் இயேசுவை உணர வேண்டும். 3 இளம் போதகர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ தான் அவங்க படித்து முடித்து ஊழியத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள். அவங்க பேசும் பொழுது இந்த இங்கிலீஷ் பைபிள் பார்த்திங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ், நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்கும். தமிழில் 1, 2 கொஞ்சம் தான் இருக்கு இல்லையா? இங்கிலீஷில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். அப்போ உனக்கு எந்த இங்கிலீஷ் பைபிள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஒருத்தர் சொன்னாராம், ஐ லைக் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அப்படி ஒரு மொழியாக்கம் உண்டு. இன்னொருத்தர் சொன்னாராம், ஐ லைக் NIV, நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன். 3வது நபர்கிட்ட கேட்டாங்களாம், ஐயா உங்களுக்கு என்ன வெர்ஷன் பிடிக்கும்? அவர் சொன்னாராம், ஐ லைக் மை மதர்ஸ் வெர்ஷன். அப்படி பைபிளே இல்லையே. என் அம்மாவின் வாழ்க்கையை பார்த்து நான் கற்றுக்கொண்ட வேத பாடங்கள். அல்லேலூயா. இதைத்தான் நான் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். பைபிளில் 2 உதாரணம் காமிக்கிறேன். ஆதியாகமம் 26:28 வாசிங்க.
ஆமென். இந்த சூழ்நிலை போதுமா? இந்த சூழ்நிலை தெரியுமா? ஈசாக்க ஓட ஓட விரட்டுவாங்க. அவர் அமைதியாக கிணறு தோண்டுவார், இது எங்களுதுன்னுவாங்க. அடுத்த பக்கம் வருவார், இது எங்களுதுன்னுவாங்க. அவர் பாட்டுக்கு போயிடுவார், சண்டையெல்லாம் போட மாட்டார். ஒரு இடத்துல போய் செட்டில் ஆவார், ரெகபோத். அப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வருவாங்க. அபிமெலேக்கு, அகுசாத், பிகோ 3 பேர் வந்து என்ன சொல்லுவாங்க? ஈசாக்கு, நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. அப்போ தான் ஈசாக்கு சொல்லுவார், ஏயா இங்கே வந்தீங்க? என்னை விரட்டி விட்டீர்களே, துரத்தி விட்டீர்களே. ஆமென். இன்னைக்கு என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க என்னை பார்த்து இப்படி சொல்ல முடிகிறதா? அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்கிறேனா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், யோசேப்பு வாசிக்கும். போதுமா? நன்றி. போத்திபார் யோசேப்பை கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறவராக கண்டார். அல்லேலூயா. இன்னொன்று 2 ராஜாக்கள் 4:9. பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எலிசாவை பார்த்து சுனேமியஸ்ரீ சொல்லுகின்ற சாட்சி, நம்மிடத்திலே வந்து போகின்ற இவர் தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? இந்த சுனேமிய பெண் உடனே இந்த வார்த்தையை சொல்லவில்லை. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆராய்ந்து பார்த்துதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். எலிசா எப்படி நடக்கிறாரு, எப்படி பிரசங்கம் பண்ணுறாரு, இவருடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இணைப்பு உண்டா? இவர் ஒழுங்காக இருக்கிறாரா, இல்லை ஃப்ராடு பண்ணுறாரா, மாய்மாலம் பண்ணுறாரா, இவருடைய பிரசங்கத்துக்கும் வேத வசனங்களுக்கும் ஒத்து போகிறதா? இதையெல்லாம் பார்த்துட்டு தான் பரிசுத்தவான். இதில் இன்னொரு லெசனும் இருக்குங்க. எந்த ஊழியக்காரர்களையும் உடனே நான் எடை போடக்கூடாது. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் வார்த்தைகள் ஊடகங்கள் நிறைய கள்ள உபதேசங்களும் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஐ ஷுட் ஸ்டடி, ஐ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இது சரியா? வேத வசனத்தின்படி தான் இவர்கள் போதிக்கிறாரா? அப்போ இங்கே ஈசாக்கு, யோசேப்பு, எலிசா இவர்களெல்லாம் மற்றவர்களால் கடவுள் அவர்களோடு இருக்கிறவராக காணப்பட்டார்கள். இந்த பிரதிபலிப்பு தான் எனக்கு இன்றைக்கு தேவை. டாக்டர் மில்லிகிரஹாம் உலக புகழ்பெற்ற ஊழியக்காரர். அவர் இறந்த சமயத்தில் அவரை குறித்து நிறைய குறிப்புகள் வந்தது. ஒரு தடவை அவருடைய மகன், அவரும் டாக்டர் ரெவரண்ட் ஃப்ராங்க்லின், அவரிடத்தில் கேட்டாங்களாம், உங்களுடைய அப்பாவினிடத்தில் உங்களுக்கு பிடித்த காரியம் எது? அவர் உடனே சொன்னார், என்னுடைய அப்பா மேடையில் என்ன பிரசங்கிக்கிறாரோ அப்படித்தான் வீட்டிலும் வாழ்கிறார். அல்லேலூயா. ஸோ இந்த காரியங்களைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, அன்பின் துவக்கம் அனுபவித்திருக்க வேண்டும். அன்பின் தூண்டுதல் என் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, உன்னுடைய அன்பை புரிகிறேன், நீ தூண்டுகின்ற பொழுதெல்லாம் நான் கீழ்ப்படுகிறேன். மட்டுமல்ல ஆண்டவரே, உம்மோடு நான் வைத்திருக்கின்ற உறவின் விளைவாக வருகின்ற அன்பின் தூபங்கள், நற்கனிகளின் வாழ்க்கையில் காணப்படட்டும். அவைகளை மற்றவர்களுக்கு பிரதிபலித்து வாழ உதவி செய்யும். ஆண்டவர் நம்மை பார்த்து நீங்கள் கேட்குறாரு, இந்த அன்பை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? ஆபிரகாமை தேடி வந்ததை போல நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்து புதிய பாதையில் நடத்தினதை போல புதிய வருஷத்திலே நடத்துவதற்கு நான் ஆயத்தம். கீழ்ப்படிவதற்கு நீங்கள் ஆயத்தமா? அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார்.
கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்காய் சிறந்தவற்றை கொடுத்திருக்கிறேன், நம்புகிறேன். கீழ்ப்படிந்து, முழுமையாய் கீழ்ப்படிந்து ஆண்டவரே, இந்த வருஷத்திலே உம்மோடு நடப்பதற்கு ஆயத்தம். என் வாழ்க்கையின் வழியாக மற்றவர்களுக்கு உம்மை காண்பிப்பதற்கு ஆயத்தம். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். பல வருஷத்துக்கு முன்னாடி கல்கத்தாவில் ஒரு காளி கோவில் இருந்துச்சு. அந்த கோயிலில் ஒரு பூசாரி வேலை செய்து கொண்டிருந்தார். எல்லா வேலையும் அவர் தான் பார்ப்பார். வழிபாட்டுக்குரிய காரியங்கள், பலி செலுத்தும் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் தான் செய்து வந்தார். ஒரு நாள் சரீர பலவீனம், சிக்காயிட்டார். வேலை செய்ய முடியலை. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார், முடியலை. கட்டில் அப்படியே படுத்துட்டார். அங்கே இருந்தவங்க என்ன பண்ணாங்க, கட்டிலோடு தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. இன்னொரு ஆளை போட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட அன்னை தெரேசா அவரை அழைத்து வர சொன்னார். அவர்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. அந்த அம்மாவே அவரை தனியாக கேர் எடுத்து கவனித்து கொண்டார்கள். மருந்து கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. ஒரு வாரத்தில் தெம்பாயிட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா, 20 வருஷமாக நான் அந்த கோயிலில் வேலை செய்கிறேன். ஆனால் இன்னைக்கு தாமா உண்மையான கடவுளை பார்த்து. அல்லேலூயா. இதுதாங்க ஊழியம், இதுதான் பிரதிபலிப்பு. 100 பிரசங்கங்களை காட்டிலும் ஒரு சாட்சியின் வாழ்க்கை வல்லமை உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, அந்த அன்பு எனக்குள்ளதாய் வந்து கொண்டே இருக்கும். தூண்டல் பட்டு கொண்டே நான் இருக்க வேண்டாம். இந்த அன்பை அனுபவித்து அறிவிக்க, பிரதிபலிக்க எனக்கு உதவி செய்யும். நல்ல தீர்மானத்தோடு நாம் செல்வோம். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவருடைய அன்பு நம்மோடு இருக்கும். ஆண்டவரே, மற்றவர்களுக்கும் காண்பிக்க எனக்கு உதவி செய்யும். கண்களை முடிச்சு